ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். நம்ம இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான அரேபியன் டெசர்ட் தான் செய்ய போறோம். அரேபியன் பிரெட் புட்டிங். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெசர்ட் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் பாலை கட் பண்ணி ஊத்திக்கோங்க. பால் இந்த மாதிரி பொங்கி வந்தனே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்லயே கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம பிரெட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பிரெட்டை இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் பிரெட்டை இந்த மாதிரி ஒரு பவுல்ல தான் செட் பண்ண போறேங்க. நீங்க கேக் டீன் தட்டு இந்த மாதிரிலாம் கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரெட்டை இந்த மாதிரி செட் பண்ணிருக்கேங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பிரெட் செட் பண்றதுக்குள்ள பாலம் பாருங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கோங்க. இதை இந்த பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு 50 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 50 கிராம் தான் ஆட் பண்ணிருக்கேன். சுகர் இந்த மாதிரி மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்க இந்த பிரெட்ல ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் ஆட் பண்ணிப்போம். மேல இப்படி எல்லா பிரெட் மேலயும் படுற மாதிரி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஊத்திட்டதுக்கு அப்புறம் இப்ப செகண்ட் லேயர் பிரெட்டை நம்ம வச்சுப்போம். இப்ப நம்ம செகண்ட் லேயரே வச்சாச்சுங்க. இதுல மறுபடியும் கஸ்டர்ட் மிக்ஸை ஊத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊத்திடுங்க. இதுக்கு மேல நான் மறுபடியும் ஒரு பிரெட் லேயர் அரேஞ்ச் பண்ண போறேங்க. உங்களுக்கு 2 லேயர் போதும்னா 2 லேயரோட நீங்க நிறுத்திக்கலாம். இப்ப நான் 3rd லேயரும் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்ப இதுலயும் மீதி இருக்க கஸ்டர்டை ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் ஆட் பண்றேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான அரேபியன் பிரெட் புட்டிங் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதை நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அப்புறம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஜூசியா சாப்பிட அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.